ஏனகேனச்ச யஜேதாபி வா தர்வி ஹோமேன அனுபகத மனாக ஏவ பவதி. எதுன பண்ணாலும் சரி, கடைசியில் எல்லாம் இந்த சன்னியாசம் இந்த யாகம் பண்ணுறவள்லாம் இருப்பாள். நவபிரத ஸ்நானம் பண்ணி முடிச்சு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாள், அந்த விரஜா ஹோமங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த சுருக்ஸ்ருவத்தை ஹோமத்துக்குள்ளே போட்டுடணும். இந்த கரண்டியை அப்படியே கையில் வச்சுட்டு அப்படியே நடுங்கிட்டு இருப்பாள். நான் பார்த்துருக்கேன் சில பேர். என்ன இந்த சுருக்ஸ்ருவத்தை போடணும் ஜெஜயத்தினா போட வேண்டியது தானே, மனசே வராது. சென்டிமெண்ட்டு, இந்த சென்டிமெண்ட்டு வந்துடும். இந்த சுருக்ஸ்ருவத்தை எல்லாம் இதில் தானே இருக்குது, தாருவில் தானே இருக்குது. இத்தனை வருஷமாக இவர் பண்ணியிருக்காரு, சோமயாகம் வாஜபேயம் எல்லாம் பண்ணியிருக்காரா, அந்த சுருக்ஸ்ருவத்து மேலே ஒரு அட்டாச்மெண்ட். அப்படி இருக்கிறப்போ அப்புறம் சன்னியாசம் எப்படி இருக்கும்? ஜெஜயத்தினா தூக்கி போட்டுற வேண்டியதானேன்னா மனசு வராது. பாருங்க எங்கெல்லாம் பகவான் வச்சுருக்காருன்னு. ஏன்னா அவள் கர்மாவே பண்ணிகிட்டு இருக்கா. ரொம்ப இத்தனை வருஷமாக இத்தனை சோமயாகம் பண்ணியாச்சு, வாஜபேயம் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. சன்னியாசம் பண்ணணும். பண்ணுற நேரத்தில் இந்த சுருக்ஸ்ருவத்தை போடுங்கிற போது அப்படி கை ஆடும். ஏன்னா அந்த சென்டிமெண்டல் வேல்யூ. பரவாயில்ல, போட்டு தான் ஆகணும். சந்நியஸ்ய ஸ்ரவணம் குர்யாத். ஓ